கெட்டுப்போன எஸ்எம்பிஎஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஒரு புதிய எஸ்எம்பிஎஸ், சேம் வோல்டேஜ் தான். இதை முதல்ல போடுறதுக்கு முன்னாடி இது சரியாக வேலை செய்தான்னு செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கு தேவையான பின்ஸெல்லாம் அதில் சரியாக இருக்கான்னு ஒரு முறை கவுண்டை பார்க்கணும். மெயின் மதர் போர்டுக்குரிய பின் இது, செட்டாக ஹார்ட் டிஸ்க்குரிய பவர் அண்டு நார்மல் ஹார்ட் டிஸ்க்குரிய பின் ரெண்டுத்துக்கும் ஒரே வோல்டேஜ் தான். ஹார்ட் டிஸ்க்கு போலவே நம்ம சிடி டிரைவ் கனெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா பின்னாக இருந்தால் அதுங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது மதர் போர்டில் ஃபேனுக்குரிய பவர் பின். இதுங்க மினிமம் நீட்ஸ். பழசை எப்படி எடுக்க போகிறோன்னு பார்ப்போம். இல்லை இதை கரெக்டாக எடுக்கணும். இதை நீங்கள் ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா பின்னு டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. டேட்டா கேபிளுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பட் இது எடுத்தால் தான் இந்த பவர் கேபிள் இருக்க முடியும். அதனால் எடுக்கிற கம்ஃபர்ட்டாக இதை எடுத்துட்டோம். இது ஆஸ் இட் இஸ் அப்படியே அதுக்குள்ளேயே வச்சுருங்க. இதுக்குள்ளே இருக்கிற இந்த பின் இருக்க வேண்டியது. இதுக்கும் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுற ஒரு பின் ஹோல் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் இது உள்ளேருந்து வெளியே வந்துடும். இந்த 4 பின்னையும் காட்டணும். முழுசாக கட்டிக்கணும். சரியாக வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஃபேன் பின்னை ஃபேன் பின்னுக்கு இன்சர்ட் பண்ணுங்க. அடுத்தது மதர் போர்டுக்குரிய அதனுடைய ப்ரெஸ்ஸிங் பின் சைட் இந்த பக்கம் இருக்குது. இதை அப்படியே கொண்டு இந்த லாங் பின் பேனல் இருக்குது இல்லைங்களா, இன்சர்ட் பண்ணுங்க. இப்படி வெறும் பவர் பின்னை மட்டும் இதுக்கு இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபேன் ரொட்டேட் ஆகிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபேன் ரொட்டேட் ஆகுது. இந்த இடத்துல இங்கேயும் ஹார்ட் டிஸ்க்கு பவர் போகுது. அதனால் இது நல்ல வேலை செய்யுது. இதை இதுக்கு முன்னாடி இருந்த அதே பிளேஸில் இதையும் பிளேஸ் பாருங்கள். அதனோட பொசிஷன் கரெக்டாக வைக்கிறேன். வச்ச போது அது கரெக்டாக செட் ஆகிடும். அதனுடைய ஸ்க்ரூ பொசிஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸ்க்ரூஸை அதுக்கு போட்டு டைட் பண்ணிக்கணும். பவர் பின்